மாந்தோரை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தி மே 17 இயக்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்திற்கு தலைமை வாங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மே 17 இயக்கத்தினுடைய தலைவர் திருமுருகன் காந்தி அவர்களே, மூத்தவரை ஆற்றியிருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் கும்பல் சாமி அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ் புலிகள் கட்சியினுடைய தோழர் மரியாதைக்குரிய பேரறிவாளன் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தந்தை பெரியார் பிரதேசத்தினுடைய தோழர் மாவட்ட செயலாளர் தோழர் குமரன் அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே உரையாற்றிருக்கக்கூடிய விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் குடந்தை அரசன் அவர்களே, எஸ்பிஜே கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் உமர் பாரூக் அவர்களே, மக்கள் அதிகாரத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் வெற்றிவேல் செல்வன் அவர்களே, இளம் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் தோழர் காசி புதியராஜா அவர்களே, தமிழர் விடுதலை கழகத்தினுடைய தோழர் சுந்தரமூர்த்தி அவர்களே, நிறைவாக இந்த நிகழ்வுகளே உரையாற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் திருமுருகன் தாண்டி உள்ளிட்ட மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் அப்துல் சமல் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் மே 17 இயக்கத்தைச் சேர்ந்த தோழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை இந்த உலகிற்கு வெளியிலே 1999 ஜூலை 23 அன்று வெளியே வந்தது. அந்த தோட்ட தொழிலாளர்கள் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக தன்னுடைய கூலி உயர்வுக்காக வெறும் 100 ரூபாய் கூலி உயர்வுக்காக அந்த மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். புதிய தமிழகம் கட்சி மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் அங்கிருக்கின்ற அத்தனை கட்சிகளும் ஒருங்கிணைந்து அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள். ஆனால் மிகப்பெரிய வன்முறை, காவல்துறையினுடைய வன்முறை, காவல்துறையினுடைய ரவுடித்தனத்தால் அன்றைக்கு 17 பேர் கொல்லப்பட்டார்கள். ஒரு சின்ன சிறுவன் விக்னேஷ், அந்த சிறுவன் கூட கொல்லப்பட்டான். தொடர்ச்சியாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய அந்த வாழ்வாதார பிரச்சனை, வாழ்வுரிமை பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் தோட்ட தொழிலாளர்கள் அங்கே கடுமையாக போராடினார்கள். ஆனால் இன்றைக்கு வரை அந்த தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமோ அவருடைய கூலி உயர்வோ கொஞ்சம் கூட எந்த நோக்கத்திற்காக போராடினார்களோ, எந்த நோக்கத்திற்காக அவர்கள் தங்களுடைய உரிமையை வென்றெடுப்பதற்காக போராடினார்களோ அது கிடைக்கவில்லை. இன்றைக்கு அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய கோரிக்கை மீண்டும் அங்கே இருக்க வேண்டும் என்பதுதான். மொத்தம் 8733 ஏக்கர் நிலம் பிபிடிசி என்று சொல்லக்கூடிய பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கம்பெனியினுடைய குத்தகை 2028 ஆண்டு நிறைவு செய்ய இருக்கின்றது, முடிகிறது. அந்த குத்தகை முடிகின்றது. நோக்க உரையாற்றும் பொழுது தோழர் கும்பல்சாமி அவர்கள் சொன்ன பொழுது அது அங்க இருக்கின்ற ஜமீன்தாரிடம் பெறப்பட்டு அங்கே குத்தகை வாங்கப்பட்டது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த குத்தகை 2028 முடிகிறது. ஆனால் 28 முடிய வேண்டிய அந்த ஒப்பந்தம், அந்த நிறுவனம் இப்பொழுது இந்த ஆகஸ்ட் 7க்குள்ளேயே காலி செய்ய அவர்கள் அந்த நிறுவனம் முயற்சி செய்கிறார்கள். இந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள் அங்க இருக்கின்ற 600க்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்களுடைய குடும்பம் காலி செய்ய வேண்டும். இதற்கு முன்பாகவே கொஞ்சம் பணத்தை எல்லோருக்கும் செட்டில் செய்திருக்கிறார்கள். நான் கடந்த 17ஆம் தேதி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்ன என்று அறிவதற்காக என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அங்கிருக்கின்ற மக்களை சந்தித்து என்ன பிரச்சனை என்பதை கேட்டதற்காக நாங்கள் அங்கே சென்றிருந்தோம். அங்கே அந்த பக்கம் இருக்கின்ற காக்காட்சி பகுதி, ஊத்து,
அதே போல வந்து புலிக்காட்சி, இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஒரு 5 கிராமங்களில் இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களை எல்லாம் நாங்கள் சந்தித்தோம். குறிப்பாக அங்கே சுண்ணாம்பு டிவிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் நீங்கள் இறங்கிய உடனே இடது பக்கம் சென்றால் அங்கே இருமரங்கும் வீடுகள் இருக்கின்றன. 100 வீடுகள் இருக்கும், லைன் வீடுகள் என்று சொல்லுகிறார்கள். அது வீட்டுக்குள்ள போய் பார்த்தால் ஒரு 2 பேர் 3 பேர் தான் தங்க முடியும். அது கம்பெனி வீடு. அவர்கள் வந்து இந்த வீடெல்லாம் காலி செய்ய வேண்டும். காலி செய்வதற்கு முன்பாக அவர் கொடுத்த தொகை 1.5 லட்சம் தான். வெறும் 1.5 லட்சம் கொடுத்திருக்கிறார்கள். காலி செய்து விட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவர்கிட்ட ஒப்படைத்து விட்டு போகும்பொழுது மீதி 1.5 லட்சம் கொடுப்பார்கள். மொத்தம் 3 லட்சம் தான் அவர்களுக்கான நட்டை ஈடு கொடுத்திருக்கிறதாக கொடுக்க போவதாக அறிவித்தார்கள். ஏற்கனவே 1.5 லட்சம் அவர்கள் கொடுத்து இருக்கிறார்கள். இன்னும் 1.5 லட்சம் கொடுத்தால் இவர்கள் காலி செய்ய வேண்டும், அல்லது இவர்கள் காலி செய்யும் போது அந்த 1.5 லட்சம் வாங்க வேண்டும். இதுதான் இப்பொழுது அந்த நிறுவனம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் அல்லது அச்சுறுத்தல் அல்லது நெருக்கடி. இப்பொழுது அப்படித்தான் இருக்கின்றது. நம்முடைய தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் ஊடகவியலாளர்கள் சந்திக்கும் பொழுது சொன்னார்கள், ஒரு கம்பெனியில வந்து போர்டு கம்பெனியில வந்து இத்தனை வருஷம் வேலை பார்க்கணும்னா அவருக்கான செட்டில்மெண்ட் தொகை எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்று எல்லாருக்குமே தெரியும். அதை சொன்னார்கள். அது போர்டு கம்பெனி கூட நீங்க சொல்ல வேண்டியதில்லை. ஒரு வீட்டுல 10 வருஷம் 15 வருஷம் குடியிருக்கிறான் அப்படின்னா அந்த வீட்டுல இருந்து காலி பண்ணும் போது வீட்டு உரிமையாளர் அவனுக்கு ஒரு தொகையை கொடுத்து அனுப்ப முடியும். அப்படித்தான் இங்க இருக்கிற நிலைமை இருக்கு. சும்மா உடனே 15 வருஷம் இருந்தவன் நான் உடனே காலி செய்ய முடியாது, போலீஸ் தலையிட்டா கூட முடியல. 15 வருஷம் ஒரு வீட்டுல குடியிருக்கிறான் அப்படின்னா அவரை காலி செய்வதற்கு காவல்துறை என்ன மாதிரியான முயற்சி செய்வது, நீங்க கோர்ட்டுக்கு போங்க, அது சிவில் கேஸ் தலையிட முடியாது சொல்லிடுறாங்க. அப்போ வீட்டு உரிமையாளரே ஒரு நிதியை கொடுக்கணும். ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ கொடுத்துதான் வீட்டை காலி செய்ய வேண்டியது இருக்கு. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வச்சு வீட்டை காலி செய்வதற்கு உங்களுக்கு 10 லட்சம் 20 லட்சம்னா 100 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் தான் ஆகிறது இந்தியா. ஆனால் சுதந்திரத்திற்கு முன்பாகவே அந்த நிலத்தில் வாழ்ந்தவர்கள், மருத நிலத்தை மன்னர் மக்கள், அந்த தோட்டத்தை உருவாக்கியவர்கள், தேயிலையை இன்றைக்கு வந்து எல்லாரும் குடிக்கிறோம் என்றால் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய அந்த உழைப்பு 100 ஆண்டுகள் 4 தலைமுறை அதை வாழ்ந்தவர்கள். நான் போய் பார்க்கும்போது எங்க தாத்தா இருந்தாரு, தாத்தாக்கு அடுத்து எங்க அப்பா இருந்தாரு, எங்க அப்பாவுக்கு நான் இருக்கிறேன், என் பையன் இருக்கிறான், அங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறான், நாங்களாம் ரிட்டையர் ஆயிட்டோம் சொல்ற நிலைமை இருக்கு. ஒரு தாய் முருகம்மாளுங்கிற தாயை கதறி அழுது நின்று பேசினார்கள். நான் எங்கேயா போறோம், எங்களுக்கு வீடு இல்ல, காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க, நாங்க எங்க போய் தங்க முடியும்? இந்த ஊருக்கு நாங்க எங்க சொந்த ஊருக்கு போனா 100 வருஷமா 50 வருஷமா 60 வருஷமா நாங்க மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இங்க இருக்கிறோம். இதே ஊருங்க, மாஞ்சோலை தான் எங்க ஊரு, எங்களை வெளியேற சொல்றாங்க, நாங்க வெளியேறலாம். ஆனா எங்களுடைய தாத்தா எங்களுடைய அப்பா இறந்த சுடுகாடு இங்கதான் இருக்குது, நாங்க காலி பண்ணலாம், அந்த சுடுகாடை எப்படி நாங்க எடுத்து போக முடியும் கேட்கிறாங்க. அந்த கேள்வி கேட்கிறாங்க. அவருடைய கண்ணீர் கதறல் ஒப்பாரி ஓலம் வந்து இன்னமும் எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. எப்படி நாங்க போக முடியுங்கிறாங்க. இது அரசுக்கு பல வழிகளில் தெரிவித்து விட்டார்கள், மனு கொடுத்திருக்கிறார்கள். தெரியாது என்று சொல்ல முடியாது. அரசு, திமுக அரசு, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இது தெரியாது என்று சொல்ல முடியாது. என்றால் பலமுறை மனுக்கள் கொடுத்திருக்கிறார்கள், ஆட்சியாளர்கள் சந்தித்திருக்கிறார்கள், ஆட்சி நிர்வாகத்தை சந்தித்திருக்கிறார்கள். நாங்கள் இங்கே இருக்கிறோம், இந்த நிலத்தை இந்த 8000க்கும் மேற்பட்ட இந்த நிலத்தை தேயிலை தோட்டத்தை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும், அரசு எடுத்துக்கொள்ளும் இதை எடுத்து நடத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ஏற்கனவே கோத்தகிரி பகுதியில் இருக்கின்ற அந்த இடம் வந்து வேற பாரஸ்டுக்கு மாற்றும் பொழுது இலங்கையிலிருந்து வந்த மரியாதைக்குரிய தொண்டைமான் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து, நீங்க வந்து மரியாதைக்குரிய செந்தில் தொண்டைமான் அவர்களே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் அழைத்து சென்றார்கள். சந்தித்தபோது அந்த பகுதியில் இருக்கிற அந்த தோட்டம் முழுக்க டேண்டி எடுத்துக் கொள்ளப்படும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதியளித்தார்கள். அதே உறுதியைத்தான் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய இந்த பிரச்சனையில் அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும், மேற்கொள்ள வேண்டும், அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். இது வந்து செயல்படுத்த முடியாத கோரிக்கை அல்ல. இது வந்து நீங்க வந்து அந்த முண்டந்துறை புலிகள் காப்பகம் அந்த பகுதியை வந்து நீங்க காப்பு காடுகளாக மாற்றுகிறீர்கள் என்றால் காப்பு காடுகளை மாற்றுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அங்க இருக்கிற மொத்தமா இருக்கிற 8733 ஏக்கர் தான் இருக்கு. அது முழுக்க தேயிலை தோட்டம் தான்.
நான் அங்க போய் பார்த்தோம். 6 மாசத்துக்கு முன்னாடியே 8 மாசத்துக்கு முன்னாடியே அந்த வேலை வாய்ப்பை நிறுத்தி விட்டார்கள். யாரும் இப்ப வேலைக்கு போறதில்ல. கீழே இருந்து அரிசி வாங்கி பருப்பு வாங்கிட்டு மேல சமைச்சு சாப்பிடுறாங்க. யாரும் போறதில்ல. வெளியில இப்ப யாரும் போக முடியல. கடைகள் இருக்கு, கடைகளை கொஞ்சம் கொஞ்சமா மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க மொத்தமா காலி பண்ணுங்க, நாங்க வந்து ஒரு செட்டில்மெண்ட் தருவோம் என்று சொல்கிறார்கள். அந்த செட்டில்மெண்ட் வெறும் 3 லட்சம் மட்டும்தான். அப்ப தமிழ்நாடு அரசுக்கு இதுல பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் பிபிடிசி கம்பெனி மட்டும்தான் இதுல வந்து குத்தகை எடுத்துக்காங்க, எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்ல முடியாது. எங்களுக்கு இந்த மக்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த மக்கள் இந்த மண்ணுடைய குடிமக்கள், மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள். அந்த பூர்வீக குடிகளை இன்றைக்கு அகதிகளாக மாற்றுகின்ற மிக மோசமான ஒரு வேலையை தமிழ்நாடு அரசு செய்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்கிறது. அந்த உரிமையில் தான் இந்த போராட்டத்தை மேற்பதிகள் இயக்கம் முன்னெடுக்கின்றது. அரசுக்கு எதிரான போராட்டம் இல்ல, அரசுக்கு கோரிக்கை வைக்கக்கூடிய போராட்டம். அரசுக்கு கோரிக்கை வைக்கக்கூடிய போராட்டம் ஒரு நியாயமான போராட்டம். அந்த போராட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அங்க இருக்கின்ற மொத்தம் வந்து ஒரு 600-650 குடும்பம் தாங்க. அந்த 650 குடும்பத்தை பாதுகாக்க முடியாத ஒரு அரசு எப்படி நீங்க திராவிட மாடல் அரசு சொல்லுவீங்க? அந்த மக்கள் நீங்க அகதியாக்குறீங்க, நீங்க நிர்கதியாக்குறீங்க. அங்கதான் படிக்கிறாங்க பிள்ளைகள்கிட்ட கேட்டா, படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கேட்கிறோம், என்னமா படிக்கிறீங்க? நாங்க படிக்கிறோம், ஆனா நீங்க அடுத்து எங்க போய் படிக்க முடியும் தெரியல. அப்ப அடுத்த தலைமுறையும் நீங்க அகதியாக்குறீங்க, அவர்கள் கேட்பாரற்று கிடக்கிறாங்க. இதை மாற்ற வேண்டும். இந்த நிலையை வந்து சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசு இருக்கு. அந்த பொறுப்போடு நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில வந்து இவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்க. எல்லா இடங்களையும் வந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி சாராய சாகுபடி சாதாரணமானதல்ல. ஆனால் இந்த சூழலில் கள்ளக்குறிச்சிக்காக அந்த சாராயம் குடித்து இறந்தவர்களுக்காக கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த வேண்டும், அதை தடுக்க வேண்டும் என்கிற போராட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான வாழ்வாதார பிரச்சனையாக மண்ணின் மைந்தருடைய பிரச்சனை, அங்க இருக்கின்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனையை நாம் தீர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அவர்கள் அகதிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த போராட்டம் மே 17 இயக்கம் நடத்துகின்றது. இந்த போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் ஆதரிக்கின்றோம். இன்றைக்கு கூட சட்டப்பேரவையில் என்னுடைய கட்சியினுடைய தலைவர், சட்டமன்ற கட்சியின் தலைவர் சிந்தனை செல்வன் அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, ஏற்கனவே 17 பேர் அங்கு இறந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது மீண்டும் இருப்பவர்களையும் அரசு படுகொலை செய்வதற்கான ஒப்பாகத்தான் நான் பார்க்க முடியும். நீங்க வெளியேற்றுறீங்க அப்படின்னா அது ஒரு படுகொலை தான், அது ஒரு இனப்படுகொலை தான். அப்ப இந்த அரசு என்ன முயற்சி வேண்டும்? அதற்கு ஒரு தொழிலாளர் துறை இருக்கு. தொழிலாளர் துறை பேசுங்க. அந்த கம்பெனி வந்து கொள்ளை லாபம் வீட்டு இருக்கிறான், உங்ககிட்ட தமிழ்நாடு அரசு இருந்து நீங்க பணம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, அந்த நிறுவனத்திலிருந்து நீங்க வாங்கி கொடுங்க. அந்த கம்பெனி தான் நீங்க குத்தகை எடுத்துக்க, அந்த கம்பெனியை நீங்க வாங்கு. அப்ப அந்த கம்பெனிக்கு நீங்க வந்து என்ன செய்றீங்க? கம்பெனிக்கு நீங்க கம்பெனியை பாதுகாக்கிறீங்களா, மக்களை பாதுகாக்கிறீங்களா? இதான் எங்களுடைய கேள்வி. அப்ப மக்களை பாதுகாக்கக்கூடிய, மக்களை நீங்க வந்து அவர்களுக்கான ஒரு அரசாக இது மாற்ற வேண்டும். இந்த அரசு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு அரசாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் வெல்ல வேண்டும். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய கோரிக்கை வெல்லும் வரை இந்த போராட்டம் தொடரும். பல்வேறு கட்டமாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். இந்த போராட்டத்தில் எல்லோரும் இந்த களத்தில் வந்திருக்கின்ற எங்களுடைய கட்சியினுடைய தலைமையை செல்ல மரியாதைக்குரிய அண்ணன் தகவல் தமிழ்ச்செல்வன் அவர்கள், மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சாரநாத் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த போராட்டம் வெல்லட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.